ராகவ் அபி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ராகவ் நினைச்சு அபி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு மதுவுக்கும் ராகவுக்கும் கல்யாணம் முடிஞ்சுன்னா நமக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நம்ம இந்த வீட்டை விட்டு போகலாம், அப்ப யாரும் நம்மளை தடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி நினைக்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் ராகவோட இத்தனை நாள் சேர்ந்து வாழ்ந்ததுனால ராகவ் விட்டு பிரிஞ்சா எப்படி நம்மளால தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப மனசுக்குள்ளே வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ராகவ் இந்த அபிக்கே நம்மளை புரிஞ்சுக்காம நம்மளுடைய காதலை புரிஞ்சுக்காம இப்படி பண்றா, நம்ம வாங்கி வச்ச கிஃப்ட் எல்லாம் உழைச்சு பார்த்திருக்கான், ஆனா ஏன் நம்மளோட லவ் அவளுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அபி நினைச்சு ராகவ் ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க. நாளைக்கு மதுவோட நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அபி இங்க இருக்க மாட்டா, அபி கிட்ட என்னால பேசவும் முடியாது, ஏன் அபி இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ராகவுக்கும் மதுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது, இது எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அனு ஆகாஷும் ஒரு பக்கத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரே வழிதான், ஆகாஷ் அணுகிட்ட சொல்றாங்க, இந்த ராகவ் ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்கிற மாதிரி ஏதாவது டிராமா பண்ணுவோம், அப்படி ஏதாவது பண்ணுனா அந்த அபியோட மனசு மாறுமான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுவும் ஆகாஷும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னாலும் மனசு மாற வாய்ப்பு இருக்குதுல்ல, அப்படின்னா கொஞ்சம் கல்யாணத்தை தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுவும் ஆகாஷும் ஒரு பிளான் பண்றாங்க. அபிக்கு கால் பண்ணி ராகவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றாங்க. உடனே அபி ஷாக் ஆகி அழுகுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.